நிலாவுக்கு சோழன் மேல உண்மையாவே காதல் வந்துருச்சுன்னு நினைக்கும்போது, ரொம்ப சூப்பராவும், ஹேப்பியாவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இனிமே சோழன் கூட கண்டிப்பா நிலா சேர்ந்து வாழப் போறாங்க. நிலாவோட காதல் கதைய இனிமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இத்தன நாளா சோழன் தான் நிலா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிலா வந்து சோழன் குடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனையும் பார்த்து, காதலோட பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறாங்க. சரி நம்மளும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இன்னும் செம்ம சீன்ஸ்லாம் வரப்போகுது. சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம். நம்ம கண்டிப்பா ப்ரமோ பார்த்துருப்போம். அதில வந்துட்டு நிலா வந்து அடிபட்டுறாங்க. அடிபட்டத வந்து வீட்ல சொல்றாங்க. உடனே சேரன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி, "இனிமே நிலாவ நீ தான் வந்து டெய்லியும் ஆஃபீஸ்ல கொண்டு போய் விடணும், கூப்பிட்டுட்டு வரணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு நிலா அடிபட்டத நெனச்சு தாங்கவே முடியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. "வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இத பத்தி தான் லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாரி சொல்றாங்க. இவங்களோட அன்பு எல்லாத்தையுமே நிலா உணர்ந்துகிட்டு ரொம்பவே வந்து ப்ரவுடா ஃபீல் பண்றாங்க. சோழன் வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது நிலாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வந்துட்டு காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு லவ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நிலா கிட்ட வந்து சோழன் வந்து பேசுறாங்க. நம்ம வந்து பேசாம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து பேசட்டுமே! அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவங்களுக்கு லாங்குவேஜ் கூட பிரச்சனையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அட ஏங்க நீங்க வேற, அவங்களுக்கு எங்க இனிமேலு லாங்குவேஜ் பிரச்சனைலாம் வரப்போகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இப்பவே அண்ணன் 1 மணி நேரம் அவங்க சந்தா வீட்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே காது குத்துற ஃபங்ஷனுக்கு போறேன்னு சொல்லி எங்களுக்கு காத குத்திட்டு போச்சு. நான் தான் எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. சரி எங்க தான் போகுதுன்னு போய் பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தா வீட்ல போயிட்டு 1 மணி நேரம் இருக்குறாங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம, சந்தாவ சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு கூப்ட்டுட்டு, கோயிலுக்கு அங்க இங்கன்னு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுல உங்களுக்கு என்ன பொறாம வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பொறாமலாம் இல்லாம இருக்குமா? பொறாமலாம் இல்ல. பட் லைட்டா பொறாம தான். அதனால தான் சொல்றேன்." ஊர்க்காரங்கலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேசாம நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது தானே! இப்ப சந்தாவுக்கும் பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு என்ன நடக்கணுமோ அத பேசிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும், நானும் அதத்தான் யோசிச்சேன் சோழன். பேசாம நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா 2 பேருமே நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து தான் போறாங்க. அதனால நம்ம கண்டிப்பா இத பத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது, அதான் அங்கிள் கிட்ட சொல்லணும்ல. அங்கிள் தான் இத பத்தி அடுத்து என்ன சொல்றாங்கன்னு தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற, அவரு கிடக்குறாரு. கல்யாணத்துக்கு வானா வரப்போறாரு. வர வேண்டான்னு சொன்னா வராம இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல சோழன். நம்ம வீட்டுக்கு அவர் தான் மூத்தவரு. அப்ப பெரியவரு. அவர்கிட்ட தான் வந்து முதல்ல நம்ம கேட்கணும். என்னதான் இருந்தாலும் அவங்களோட வயசுக்கு மரியாதை குடுத்து பேசுங்க இனிமேலு அப்படின்னு சொல்றாங்க. சரி கோவப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம வந்து அவங்க கிட்டயும் சொல்லலாம். சரியா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம நம்ம ஊரா இருந்துச்சுன்னா, நம்ம இது மாரி பொண்ணு கேட்டு போறது, அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறது, கல்யாணம் பண்றதுன்னு வைப்போம். சந்தாவோட வழக்கப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே தெரியாதே! அதுவும் நார்த் இண்டியன்ஸ் வேற. நம்ம எப்படி பீகாருக்குலாம் போக முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும், பீகார் தானங்க. நம்ம போயிரலாங்க. 1 வாரம் தான் டிராவலு. கார்லயே போயிருவோம். ஜாலியா போயிட்டு, அப்படியே எல்லா வட மாநிலத்தலாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வருவோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வேற யார பாருங்க என்ன, இப்ப நடக்க வேண்டிய காரியத்த மட்டும் பேசுங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா பேசாம நம்ம அனீஸ் பாய்ட்டயே இத பத்தி பேசுவோமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். சந்தாவோட அண்ணன்கிட்ட சொல்றது தான் சரியா வரும். இத பத்தி அவங்க சைட்ல என்ன நினைக்கிறாங்க? என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். அப்படியே பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும், நிலாவும் வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "ஆ என்னையெல்லாம் கோவிலுக்கு கூட்டிட்டு போமாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்கள கோவிலுக்கா? என்ன அதிசயமா இருக்குது. எப்பயுமே நீங்க பல்லவன கூப்பிட்டுட்டு தானே கோவிலுக்கு போவீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப எனக்கு கோவிலுக்கு போகணும் போல இருக்குது. என் கூட வர முடியுமா? முடியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா வாரேன். வாங்க போவோம். நீங்க கூப்பிட்டு இல்லன்னு சொல்லுவேனா? சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா வந்து கார்ல கூப்பிட்டுட்டு போறாங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நிலா வந்ததுக்கப்புறமா என்னாச்சுங்க? ஏதோ ஒரு மாதிரியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அதுக்கப்புறம் பாண்டிக்கும், வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். அதுக்கப்புறம் பல்லவனுக்கு தான் என்ன? அப்ப வீட்லயே வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க. வீடு ஃபுல்லா லேடீஸா இருப்பாங்க. ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதெல்லாம் சரிதாங்க. எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருக்கிறதுக்கு நமக்கு வீடு அளவு பத்தாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வேற. அவ்வளதானே நான் ஆர்க்கிடெக்ட் தானே. இதே மாதிரி சூப்பரா நல்ல பெரிய வீடா கட்டிருவோம். அவ்வளோதானே. 4 பேருக்கும் 4 ரூம் கட்டிர்லாம். சரியா? நடேசன் அங்கிளுக்கும் சேர்த்து 5 ரூமா கட்டிர்லாம். சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா சொன்னதுமே சோழன் இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க நிலா? அ நீங்க நமக்குன்னு சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். இப்ப என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சமாளிச்சிடுறாங்க. இருந்தாலும் சோழனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. நமக்கும் சேர்த்து தான் ரூம் கட்டணும்னு சொல்லிட்டாளே நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதானே! நான் கூட உண்மையாவே சொல்றீங்கன்னு நெனச்சுட்டேன். வாய் தவறி சொல்லியிருக்கீங்க அவ்வளதானே! சரி ஓகே. நீங்க தான் ஆர்க்கிடெக்ட் படிச்சிருக்கீங்க. ஆர்க்கிடெக்ட்ல டிசைன் பண்ணிட்டு சூப்பரா கட்டிருவோம் அவ்வளதானே! அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நம்ம வீடு இல்ல, வாசல் இல்லன்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிர்றாங்க. சரி இதத்தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமா. இப்போ நம்ம கல்யாண பேச்சு எடுத்துட்டாலும், சந்தாவுக்கும் நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்ல எங்க தங்குவாங்க? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நான் தான் என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ரூம் ஒண்ணு தான் உருப்படியா இருக்கு. இன்னொரு ரூம்ல குப்பை மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க வந்தா எங்க தங்குவாங்க? எங்க இருப்பாங்க? சந்தாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, முதல்ல நமக்கு அதுக்கெல்லாம் சரியான ஒரு இடம் அமையணும்ல. நீங்க என்ன இப்படி அவசரப்படுறீங்க? அதெல்லாம் நான் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நிலா, நீங்க யோசிச்ச அளவுக்கு கூட நான் யோசிக்கல பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. சரி பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு வரும். அதுக்காக நம்ம அண்ணன் கல்யாணத்த தள்ளிலாம் போட முடியாது. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நம்ம இத பத்தி நம்ம அப்பாகிட்டயே நடேசன் அங்கிள்கிட்டயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது நிலா இருந்துட்டு பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோவிலுக்கு போனா சாரி கட்டினா எப்பயுமே பூ வாங்கி குடுப்பீங்கல்ல. என்ன இன்னைக்கு ஒண்ணுமே நீங்க வாங்கி குடுக்கல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நிலா தான நம்மகிட்ட பூ கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க சடனா சொன்னீங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குனு அப்படியே வேகமா கிளம்பி வந்துட்டேன். இவ்வளோ தானே உங்களுக்கு பூ தானே வேணும் இருங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து பூ வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அத நிலா தலையில வச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோட இந்த மாற்றத்த சோழனால வந்துட்டு புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி நிலா இப்படி மாறிட்டாங்க? நான் வந்து பூ குடுத்தாலே அது கோவப்படுவாங்களோ என்னமோ நெனச்சுட்டு பயந்து பயந்து குடுப்பேன். இப்ப நிலாவே வந்து பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு நெனச்சுட்டு, "ஏங்க இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா? நிஜமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு? என்னது கனவு? என்னது நிஜம்னு?" சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "இல்ல என்கிட்ட பூ வாங்கிட்டு வான்லாம் சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதனால என்ன பெரிய விஷயமா? இப்ப என்ன எப்பயுமே நான் சாரி கட்டினா பூ வைப்பேன். பூ வச்சா எனக்கு பிடிக்கும். அதனால உங்கள போய் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி இனிமே சொல்ல மாட்டேன் போதுமா? அப்படின்ற மாதிரி நிலாவும் மறுபடியும் விட்டு குடுக்காத மாரி பேசிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் சோழனுக்குள்ள வந்துட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமா நிலா மனசுல வந்து மாற்றம் வருது. கண்டிப்பா நிலா நம்ம கூட சேர்ந்து வாழ்வாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம முடிவு எடுத்தது சரிதான். நம்ம வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டே இருந்தா டிவோர்ஸ் குடுத்துடலாம்னு நெனச்சுட்டு நம்ம சும்மா கோர்ட்ல சொன்னது சரிதான். இப்ப தான் நிலா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு பல்லம் வந்துட்டு, "என்னண்ணே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "ஆமாடா, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்னமோ இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சுடா. என் மனசுல இருக்கிற காதல் மரம் வந்து பட்டு போச்சுன்னு நெனச்சேன். ஆனா அது துளிர் விட்டுருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசுறாங்க. "என்னென்னமோ டயலாக்லாம் பேசுற. நீயும் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்க ஒவ்வொரு நாளும். என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியல. சரி பார்ப்போம். நடத்து நடத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.